கிட்டத்தட்ட 17 வருஷ கனவு நினைவாச்சு. எப்பா பரங்கிமலை ஸ்டேஷன் வேற லெவல்ல கட்டியிருக்காங்க. ஹலோ கைஸ், நான் பிஜே. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு நம்ம வேளச்சேரியில இருந்து பரங்கிமலைக்கு ட்ரெயின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு இடப்பட்ட ஸ்டாப் எத்தனை ஸ்டாப் இருக்கு, இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம ஜர்னி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இத்தனை வருஷம் பார்த்தோம்னா இந்த பறக்கும் ட்ரெயின் சென்னை பீச்ல இருந்து வேளச்சேரி வரைக்கும் மட்டும் தான் இருந்தது. ஆனா முதல் தடவை வேளச்சேரி ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போக போது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மக்களோட கனவுகள் நிறைவேறி இருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 17 வருஷம் இந்த மக்கள் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. பாருங்க, முதல் தடவை வேளச்சேரி ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் ட்ரெயின் போகிறத நான் இப்பதான் பாக்குறேன்னு. வேற லெவல்ல இருக்கு இந்த ஃபீல். ஏன்னா 17 வருஷம் போராடி இந்த ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க இங்க இருக்கிற மக்கள். அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதனாலதான் ட்ரெயின் இந்த பக்கம் போறதுனால வேற லெவல்ல இருக்கு. வேளச்சேரியில இருந்து பரங்கிமலைக்குள்ள 3 ஸ்டாப் தான் இருக்கு. புழுதிவாக்கம், மாதம்பாக்கம், சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த 3 ஸ்டேஷனுக்காக 17 வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே ட்ரெயின் பார்த்தோம்னா திரும்பவும் பிரிட்ஜ் மேல ஏறிடுச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா வேளச்சேரியில இருந்து மட்டும் இல்லாம டைரக்டா சென்னை பீச்ல இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வரைக்கும் போற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வேளச்சேரிக்கு மட்டும் தனியா ஒரு சில ட்ரெயின் மட்டும் தான் இருக்கு. ஆனா டைரக்டா எல்லா ட்ரெயினுமே பாத்தீங்கன்னா சென்னை பீச் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் இனிமே இருக்கும், வேளச்சேரி அப்படின்னு சொல்லி இருக்காது. அதே மாதிரி சென்னை பீச்ல இருந்து கிளம்புறப்போ சிந்தாதிரிப்பேட்டை ஸ்டேஷன்ல மேல ஏறி பெருங்குடியில கீழே இறங்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வேளச்சேரி தாண்டினதுமே திரும்பவும் பறக்கும் ட்ரெயின் மேல ஏறிடுச்சு. இது வரைக்கும் பரங்கிமலை வரைக்கும் அப்படியே மேலதான் போகும். அப்படியே இப்போ புழுதிவாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஷனையே புதுசாக கட்டியிருக்காங்க. இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணதுனால இங்கே கூட்டம் அவ்வளோவா இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிமேட்டு போக போக அதிகமாக இருப்பாங்க போல். ஆனால் இந்த ஸ்டேஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப பெரிய ஸ்டேஷனாகவும் இருக்குது. ஆதம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிற்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தோன்னா போலீஸ் கார்டும் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஸ்டேஷன்லையும் ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லோ பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக நிற்குங்க. நின்றுச்சு. இந்த ஸ்டேஷனே பார்த்தோன்னா அப்படியே யூ ஷேப்பில் கட்டியிருக்காங்க, அப்படியே வளைஞ்சிருக்கு. இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல ட்ரெயினை பார்க்குறது. இங்க பாருங்க, திரும்பவும் ஆதம்பாக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பரங்கிமலை ஸ்டேஷன் தான். ஆனா ட்ரெயின் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷனை தாண்டி வந்ததுமே அங்க பாருங்க, பக்கத்திலேயே பார்த்தோம்னா மெட்ரோ பிரிட்ஜும் கட்டிட்டு இருக்காங்க.
என்னங்க ட்ரெயினை சடனாக பாதிலேயே நிப்பாட்டி இருக்காங்க. பரங்கி மலையில் ஒரு ட்ரெயின் இருக்கு போல். ஆல்ரெடி அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுமே தான் இந்த ட்ரெயின் மூவ் பண்ணுவாங்க போல். ஏதோ வருது பாருங்க. இந்த ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா நம்மளோட ட்ரெயின் மூவ் ஆகி பரங்கி மலைக்கு போகும். எப்படி வருது பாருங்க, அப்படியே பொறுமையாக மூவ் ஆகிட்டு வருது. அப்படியே பரங்கிமலை ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் 2 ட்ராக் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒரு ட்ராக்கில் தான் ட்ரெயினை வந்து நிப்பாட்டுறாங்க. அதனால தான் ஒரு ட்ரெயின் போனதுமே இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வருது. ஆனால் ட்ரெயின் வந்து இங்கே இந்த ஸ்டேஷனில் நின்னதுமே 5 நிமிஷத்தில் இன்னொரு ட்ரெயின் வந்துடுது. நம்ம ட்ரெயின் இறங்கினதுமே அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோன்னா இன்னொரு பரங்கிமலை ஸ்டேஷன் இருக்குல்ல, தாம்பரம் சைடு போகிறது. அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அப்படியே தாம்பரம் ட்ரெயினும் ஏறிக்கலாம் இங்கேருந்து. இந்த 2 ஸ்டேஷனுமே பார்த்தோன்னா சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. அப்படி பி ஸ்டேஷனுக்கு போகிறவங்க இருந்தாலுமே இங்கே மாறிக்கலாம். இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வந்து இங்கிருந்து இந்த லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஈஸியாக பி ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். சூப்பராக இந்த சப்வேவோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஷனை. அது மட்டும் இல்லைங்க, அப்படியே இந்த ஸ்டேஷன்லேயே மேலே பார்த்தோன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. கீழே பார்த்தோன்னா எம்ஆர்டிஎஸ், நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம்ல இந்த ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. இதோ அப்படியே பார்த்தோன்னா கீழே பார்க்கிங், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா எம்ஆர்டிஎஸ், அதுக்கு மேலே பார்த்தோன்னா மெட்ரோ அப்படின்னு சொல்லி சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை. வேற லெவலில் இருக்கு பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா மெட்ரோ ட்ரெயின் போகும், இந்த பக்கம் பார்த்தோன்னா எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் வரும். 3 வேற வேற ரூட் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் போனோம்னா நம்ம மெட்ரோவுக்கு போகலாம், அதே இந்த பக்கம் போனோம்னா நம்ம எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினுக்கு போகலாம், லோக்கல் ட்ரெயின். இப்போ நம்ம வந்தோம்ல அப்படின்னு சொல்லி 2மே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க, ஆனால் சூப்பராக கனெக்ட் ஆகுது. அப்படியே படிகள் ஏறி மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே மெட்ரோவோட ஸ்டேஷன். மெட்ரோ ட்ராவல் பண்ணணும்னா இந்த பக்கம் நம்ம போகலாம். அப்படி இல்லை லோக்கல் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் போகலாம். அப்படியே ஒரே ஃப்ளோர்லேயே 2 விதமான கவுண்டரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது இது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் போனோம்னா நம்ம டைரெக்டாக பார்த்தோன்னா எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் தான் கனெக்ட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். திரும்ப உங்களை காட்டுறதுக்காக கீழே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்பவும் மேலே வரேன். வாங்க, இப்போ நம்ம அப்படியே லோக்கல் ட்ரெயினில் தான் போக போகிறோம். திரும்பவும் நம்ம வந்த ரூட்லேயே. அதனால் அப்படியே மேலே போயிட்டு இந்த பறக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். இதோ இப்போ நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் லோக்கல் ட்ரெயின் வர்றதுக்கான ஸ்டேஷன் இது தான். அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா
இங்கே எக்ஸலேட்டர் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸலேட்டரில் ஏறணும்னா அப்படியே டைரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். இந்த ஸ்டேஷனுக்கு மேலே மெட்ரோ ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா திரும்பவும் நம்ம கீழே போயிட்டு தான் மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்னா இப்படி டைரெக்டாக நம்ம மேலே போகிறதுக்கான வழி இல்லை. நம்ம கீழே போயிட்டு திரும்பவும் தான் மெட்ரோக்கு வரணும். இப்போ நம்ம இந்த வேளச்சேரி டு பரிங்கிமலை டிராவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, வேளச்சேரியிலேருந்து புதுசாக 3 ஸ்டேஷன் கட்டி இந்த ட்ரெயின் ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரெயின் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போகணும்னா வேளச்சேரியிலேருந்து பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னொரு ட்ரெயின் மாதிரி டிராவல் பண்ணி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே गाइस, அப்படியே நம்மளோட ட்ரெயினும் வந்துச்சு. நம்ம அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.